தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். 2022 வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எப்படி இருக்க போகுது, என்னென்ன மாதிரி புது புது இனோவேஷன்ஸ் வரப்போகுது, என்னென்ன மாதிரியான மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற என்னுடைய கணிப்புகளை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ 2022 ஸ்மார்ட் ஃபோன் ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம் வாங்க. ரெண்டாயிரத்தி 2021 எந்த மாதிரி வரப்போகுதுன்ற ஐடியாவே இல்லாமல் இந்த லாக்டவுனு கொரோனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போனதுனால போன வருஷம் இந்த வீடியோவை நான் பண்ணல. பட் அதற்கு முன்பாக 3 வருஷமும் பண்ணியிருந்தோம். பட் 2022 என்னென்ன மாதிரி ட்ரெண்ட் வரப்போகுதுன்றது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் பட்ஜெட் செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். இது 100% நடக்க போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கிட்ட நம்ம ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கியிருந்தோம். அதை வந்து பண்ணியிருந்தேன், நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரியோ ஒரு பீட்டா வெர்ஷன் மாதிரியோ இல்லாமல் நல்ல ஸ்மார்ட் ஃபோன் ஃபோல்டிங் செக்மெண்ட்டில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ அதை தொடர்ந்து இந்த வருஷமும் கண்டிப்பாக ஷாமி, விவோ, ஓப்போ எல்லாருமே வந்து இந்த ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் 100% வந்து நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரப்போது நம்மள பல பேர் கண்டிப்பாக அதில் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸை வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்றது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. இரண்டாவதா காம்பேக்ட் ஸ்மார்ட் ஃபோன். இந்த வருஷம் காம்பேக்ட் ஸ்மார்ட் ஃபோன் எதுவுமே வர கிடையாது. ஒரு சைடில் iOS டிவைசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐஃபோனில் வந்து ஒரு 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து காம்பேக்டாக இருந்தது. பட் இந்த சைடு ஆண்ட்ராய்டுலன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, வீட்டில் பெரியவங்க யூஸ் பண்ணோம் இல்லை நம்மளே வந்து ட்ராவலிங்கில் யூஸ் பண்ணோம், கொஞ்சம் காம்பேக்டாக ஏதாச்சும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியான ஆப்ஷன்ஸ் கிடையாது. இந்த சாம்சங்கில் அந்த எஸ் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இந்த கொஞ்சம் சின்னதாக கொடுப்பாங்க. அண்ட் மற்ற ஆப்ஷன் கிடையாது, பட்ஜெட் செக்மெண்ட்டில் கிடையாது. பட் இந்த வருஷம் ஒரு சில லீக்ஸை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லா பிராண்டுமே இந்த காம்பேக்ட் செக்மெண்ட்டில் ஒரு மொபைலை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி எல்லா மொபைல் கம்பெனியுமே பண்ணாட்டியுமே அட்லீஸ்ட் ஒரு 2-3 கம்பெனிஸ் ஆச்சு கொண்டு வருவாங்கன்றது என்னுடைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. பிகாஸ் எனக்கும் கொஞ்சம் காம்பேக்டாக ஒரு சில ஸ்மார்ட் ஃபோனை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. பார்க்கலாம், இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு காம்பேக்ட் ஸ்மார்ட் ஃபோனை எதிர்பார்க்கலாம். கேமராவை பற்றின சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது கேமரா நம்பர்ஸை வச்சுக்கிட்டு சண்டை கண்டிப்பாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வரைக்கும் 100 வந்துச்சா, அடுத்த வருஷம் கண்டிப்பாக 200 மேப்ஸில் வந்துடும். அசால்ட்டாக சொல்லுவாங்க, ஏன் ஸ்மார்ட் ஃபோனில் 200 மேப்ஸில் இருக்குன்னு கண்டிப்பாக வந்து சொல்ல போகிறாங்க. இது பயங்கரமான ஹெட்லைன்லேருந்து நான் வீடியோ கூட அதை வச்சு தான் போட்டாகணும், என்ன பண்ணுறது, அப்படி வச்சு தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக 200 மேப்ஸில் அப்படின்றது ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து பார்ப்போம். இது கேமராவில் நம்பர் கேம் நடந்துகிட்டே தான் இருக்கும். இன்னொரு சைடில் பார்க்கும்போது கேமராவை பொறுத்த வரைக்கும் வெறும் பிரைமரி கேமராவை மட்டும் அதிகமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறங்கிற கேமராலாம் இப்போ வரைக்கும் டம்மி பாபா மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. அடுத்த வருஷம் மேபி இது மாறுறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்லேயாச்சும் இது கண்டிப்பாக மாறும். இப்போ பிரைமரி கேமரா ஒரு 64 மேப்ஸில் கேமரானா செகண்டரி கேமரா ஒரு 8, அதுக்கப்புறம் 2 சொல்லி கொடுக்காம பிரைமரி கேமரா 64, செகண்டரி கேமராவும் ஒரு 48 இல்லை 32 இல்லை 16 இந்த மாதிரி கொடுத்துட்டு மூணாவதும் ஒரு 8 மேப்ஸில் இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஓரளவுக்கு டீசென்ட்டான ஒரு சென்சர் ஆச்சு கொடுப்பாங்கன்றதை நான் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்குறேன். இது ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பண்ணாங்கன்னா மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படியே ரிப்பீட் பண்ணிடுவாங்க. சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி அதிகமாக இம்ப்ரூவ் ஆக போகுதுன்றது ஒரு சைடில் இருந்தாலுமே கண்டிப்பாக நம்பர் கேம் இங்கேயும் வரப்போகுது. 30 வாட்ன்றது ஓரளவுக்கு வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொண்டு வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்லேயே அந்த 50 வந்து அதிகப்படியாக வந்து வரப்போகுது. 100 வாட் சார்ஜரை கொண்ட ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸையும் நம்ம கண்டிப்பாக அந்த மார்க்கெட்டில் வந்து பார்க்க போகிறோம். இது நடக்க போகுது. இது ஒயர்டு சார்ஜிங்கில். ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த 30,000 செக்மெண்ட்டில் கூட நம்ம ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து கண்டிப்பாக பார்ப்போம்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஏர் சார்ஜிங் டெக்னாலஜி வரும்ன்ற எதிர்பார்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் எனக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடையாது. மேபி ஏதாச்சும் 1-2 ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வரலாம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சும்மா ஒரு சில பேருக்கு மட்டும் காமிச்சிட்டு வீடியோ போகிறவங்களுக்கு மட்டும் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பப்ளிக் வாங்குற அளவுக்கு இந்த ஏர் சார்ஜிங் டெக்னாலஜி அப்படின்றது வந்து லான்ச் ஆகும் அப்படின்றதுல எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. இது சார்ஜிங் டெக்னாலஜி. அடுத்ததாக பேட்டரியை பற்றி பேசணும் அப்படின்ற பட்சத்தில் பேட்டரியில் நான் ரொம்ப வருஷமாகவே ஒரு பெரிய டெக்னாலஜி மாற்றங்கள் வந்து வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பட் வந்தபாடு வந்து கிடையாது. ஸோ இந்த வருஷமாக அதாவது 2022 இந்த மாதிரி பேட்டரியில் ஒரு பெரிய டெக்னாலஜி வரும்ன்ற எதிர்பார்ப்புகள் எனக்கு கிடையாது. ஸோ இன்றைக்கி எப்படி ஒரு 4500 அப்படின்றது ஓரளவுக்கு ஆவரேஜாக எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் வந்து பார்க்குறோமோ இதே பேட்டரி மினிமமாக எல்லாத்துலையும் வந்து கொடுத்துருவாங்க. மேபி 1-2 ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இந்த 6000 7,000 அப்படி கொடுத்து கொஞ்சம் நாங்கள் பெரிய பேட்டரியை கொடுக்குறோன்னு வேணால் சொல்லாமே தவிர மற்றபடி இந்த 5000 அப்படின்றது மேபி காமனாக தான் இருக்கும். டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதிகப்படியான மாற்றங்கள் வரும்ன்ற எதிர்பார்ப்புகள் வந்து கிடையாதுங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட அதே எல்சிடி. இன்னும் சொல்ல போனால் இந்த வருஷம் தான் மோசமாக ஃபுல் ஹெச்டி கொடுக்க வேண்டிய இடத்துலலாம் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துட்ருக்காங்க. அடுத்த வருஷம் அது மாறினா ஓகே, மினிமமாக ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுங்க. அண்ட் 90 ஹெர்ட்ஸ் அப்படின்றது மினிமம் காமனாக எல்லா செக்மெண்ட்லையும் வந்து கொடுங்க. அட்லீஸ்ட் AMOLED டிஸ்பிளே அப்படின்றது முடிஞ்ச வரைக்கும் எல்லா செக்மெண்ட்லையும் கொடுக்க பாருங்கன்னு வேணால் நம்ம சொல்லாமே தவிர எதிர்பார்க்க முடியாது. அதற்கான காரணங்கள் என்ன இருக்குன்றதை நான் பின்னாடியே வந்து சொல்கிறேன். அண்ட் குறிப்பான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளேவே அந்த E4 என்ன புது லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கோ அது நிறைய செக்மெண்ட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 120 ஹெர்ட்ஸை இன்னும் நிறைய செக்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். 90 ஹெர்ட்ஸ் அப்படின்றது இல்லாமல் 120ன்றது கொஞ்சம் நார்மல் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது.
அண்ட் ரேம் உடைய நம்பர் கேம்ஸும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். எங்கள் ஃபோனில் 4GB 6GB 8GBன்ற ரேம் இந்த பட்ஜெட் செக்மெண்ட் இருந்தாலுமே ஹையஸ்ட் எவ்வளோடான்னு பார்த்தீங்கன்னா 20GB 24 30 32 அப்படின்ற வரைக்கும் கூட வரும். ஜஸ்ட் நம்பர் வைஸாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். பட் நம்ம வாங்குறதுல எவ்வளோடா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 3GB 4GBன்றது கொஞ்சம் அப்படியே வந்து நார்மலைஸ் ஆகிடும். இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேம் பூஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் தந்துருவாங்க. நீங்கள் இன்பில் ஸ்டோரேஜில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜை வந்து ரேமாக யூஸ் பண்ணிக்கலாம், இன்டைரக்ட்லி விர்ச்சுவல் ரேமாக யூஸ் பண்ணிக்கலான்றது போல ஒரு விஷயத்தை வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து பார்க்க போகிறோம். அதிகப்படியான மற்ற எந்த விஷயங்களும் வந்து நான் எதிர்பார்க்கல. பட் கொடுக்கக்கூடியவங்க அட்லீஸ்ட் வந்து எல்லாருமே அந்த லேட்டஸ்ட் ஸ்டோரேஜ் டைப்பை கொடுத்தா, அதாவது ரேம் டைப்பை கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்றது தனிப்பட்ட கருத்து. இது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு எண்ட் பாயிண்ட்டாக இருக்கிறது எங்கடான்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் 2021 நம்ம எப்படி ப்ரைஸிங்கை பார்த்தோமோ 2022 கிட்டத்தட்ட ப்ரைஸிங் அதே மாதிரி தான் இருக்கும். டு பி ஃப்ரேங்க், ப்ரைஸிங் இன்னும் இன்க்ரீஸ் ஆகாமல் இருந்தால் நல்லது. ஏன்னா காம்போனன்ட்ஸ் இன்னுமே ஷார்ட்டேஜாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கோவிடுடைய பல வேரியண்ட் வருது. ஆல்ஃபா, டெல்டா, காமா, இப்போ ஒமிக்ரான், எக்கச்சக்கமான அந்த க்ரீக் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. அண்டு ஒருவேளை மக்கள் எல்லாம் வந்து ஓரளவுக்கு ஜாக்கிரதையாக இல்லாத பட்சத்தில் லாக்டவுன் இன்னும் அதிகமாக வரும், ஸ்ப்ரெட்டும் இன்னும் அதிகமாகும் பட்சத்தில் எல்லாத்துடைய ப்ரைஸிங்கும் ஏறும். அப்போ ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங்கும் கண்டிப்பாக ஏறத்தான் போகுது. ஸோ ஹோப்ஃபுல்லி மருந்தும் இருக்குது, மக்களும் அவேர்னஸோட மாஸ்க் போட்டுட்டு எல்லாம் சேஃபாக இருக்காங்க. இந்த நோய் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போயிடுச்சுன்னா ப்ரைஸிங் குறைவதற்கான வாய்ப்புகள் மேபி ஒரு 1% இல்லை 2% இருக்குது. ஏன்னா அப்படியே இது எல்லாமே இல்லாட்டியுமே அடுத்த வருஷம் ஃபுல்லாக ஸ்டெபிலைஸ் ஆனால் தான் ஃபியூச்சரில் நமக்கு ப்ரைஸிங் குறையும். ஸோ அடுத்த வருஷம் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஸ்டேபிளாக இருந்தாவே நமக்கு நல்லது அப்படின்னு வேணால் நினச்சிக்கலாம். ஸோ இது என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.